மகர ராசி அன்பர்களே வணக்கம். உங்களுக்கான தினசரி ராசி பலனை பார்த்துடலாம். உங்க ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறது ரொம்பவே நல்ல அமைப்புங்க. இது உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கும். அதனால தடைப்பட்ட காரியங்கள் இப்போ மறுபடியும் தொடங்க நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா 5ஆம் வீட்ல சூரியன் இருக்கிறதால பிள்ளைகளோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். புதன் அங்கேயே அஸ்தமனமாகி இருக்கிறதால கல்வி விஷயங்கள்லயும் முதலீடுகள்லயும் கொஞ்சம் கவனமா இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். 6ஆம் வீட்ல சந்திரன், குரு, சுக்கிரன் இருக்கிறதால உங்க ஆரோக்கியத்துல சில சங்கடங்கள் வரலாம். உடல் நலத்துல ரொம்பவே கவனம் தேவை. கடன்கள் விஷயத்திலையும் மறைமுக எதிர்ப்புகள் விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருங்க. 4ஆவது வீட்ல செவ்வாய் இருக்கிறதுனால வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு. அம்மாவோட உடல்நிலையிலையும் அக்கறை காட்டுங்க. 2ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதால பணப்புழக்கத்துல ஏற்ற இறக்கம் இருக்கும். பேசும்போது வார்த்தைகள்ல நிதானம் ரொம்ப முக்கியம். 8ஆம் வீட்ல கேது இருக்கிறதால திடீர்னு சில செலவுகளும் எதிர்பாராத நிகழ்வுகளும் வரலாம். மொத்தத்துல சனி பகவானோட பலம் உங்களுக்கு ஆதரவா இருந்தாலும் மத்த கிரகங்களோட சவாலான நிலைய நீங்க கவனமா கையாளணும். பொறுமையா செயல்பட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். இன்னைக்கு உங்களுக்கான முக்கியமான விஷயங்கள்: தைரியமா செயல்படுங்க. அனாவசிய பேச்சுக்களை தவிர்த்து நிதானமா பேசுங்க. ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி சத்தான உணவுகளை எடுத்துக்கங்க. அவசரப்பட்டு எந்த முக்கிய முடிவும் எடுக்காதீங்க, முக்கியமா நிதி விஷயங்கள்ல. ராகு காலம் மாலை 3:17 PM மற்றும் 4:52 PM. எந்த ஒரு புதிய காரியத்தையும் தொடங்க வேண்டாம். கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போகலாம், அல்லது ஏழைகளுக்கு உணவளிக்கலாம். உங்களுக்கான இன்றைய மதிப்பெண் சராசரியாக 2ங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையா அமைய என் வாழ்த்துக்கள். நன்றி.